எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவில் நம்ம புத்தாண்டு பலன்கள்ல விருச்சிக ராசிக்கான பலாபலன்களை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு யாரும் வந்திருந்தாலும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்த வீடியோ போட்டோம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பதிவில் ஏதாவது ஆட் ஓடிச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புத்தாண்டு பலன்கள். புத்தாண்டு அப்படின்றத பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் துவங்கக்கூடிய முதல் நாளில் கிரக சஞ்சாரம் எந்த மாதிரி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகளையும் கிரகண மாற்றங்களையும் வைத்து தான் பலாபலன்களானது அனுஷ்டிக்கப்படுது. கோச்சார ரீதியாக பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு, அதாவது 2025 ஆண்டு என்ன பலாபலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், விருச்சிக ராசியை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தீர ஆலோசனை செய்து அதற்கு தகுந்தாற்போல் முடிவெடுக்கக்கூடிய ஒரு ராசி. எந்த விஷயத்திலையுமே நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு ராசி. தன்னம்பிக்கையும் அதே சமயத்தில் மனதைரியமும் அதிகமாக உடைய ஒரு ராசி. மனோபலம் மிக்க ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது விருச்சிக ராசி தான் அப்படின்னு சொல்றது மிகையா இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டால், குரு பகவானினுடைய நேரடி பார்வையில் இந்த ஆண்டானது உங்களுக்கு துவங்கக்கூடிய காரணத்தினால பல விதத்தில் தனலாபமானது ஏற்பட ஆரம்பிக்கும். மனதிற்கினிய விஷயங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். சுப நிகழ்ச்சிகள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். சுப காரியங்களுக்கு உகந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கு. அதே சமயத்தில் புத்தாண்டுக்கு எந்தெந்த பலன்கள் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் என்பதனால் புதிய சொத்துக்கள் அமைவது, சொத்துக்களை மாற்றி அமைக்கிறது, சொத்துக்கள் புதியதாக வாங்குவது, புதிய கட்டடங்கள் கட்டுவது, புதிய வாகன பிராப்தி, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உகந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த புத்தாண்டானது உங்களுக்கு இருக்கும். மேலும் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறைகளை பற்றி நம்ம பேசுகிறோம். எதெல்லாம் பேசலாம் அப்படின்னு கேட்டால், முதல் விஷயம், விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்துல சொல்லிடலாம். யாரும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அதே சமயத்தில் மற்றவர்கள் யாராவது தப்பு பண்ணிட்டா அதை தேளை போல கொட்டி காட்டக்கூடிய ஒரு சுபாவம் உடையவர்கள் அப்படின்றத டிஃபால்ட்டாக சொல்லிடலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இவர்களினுடைய ராசியை தேளினுடைய அமைப்பை கொண்டது. விருச்சிகம் அப்படின்னாலே தேள் தான். இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே யாரும் தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அஞ்சாத குணத்தோடு அஞ்சாத செயலோடு செய்யக்கூடிய துணிச்சல் மிக்க ஒரு ராசி. ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருந்தாலே தைரியம் அதிகமாக இருக்கும். கடன் சுமை எவ்வளவு இருந்தாலும் அதை ஈஸியாக சமாளிக்கலாம் அப்படின்ற மனோபலமும் அதிகமுடைய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி தான். கடந்த 7.5 சனியினுடைய தாக்கத்தினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருந்து வந்த கடன் பிரச்சனைகளே இன்னும் தீராமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டத்தினால அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். 5 வயதிலிருந்து 15 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எஜுகேஷன் வைஸ் எந்தவித குறைகளும் காணப்படலை. வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உகந்த ஒரு நல்ல பலனை தரும். நிறைய பேர் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு, ஸ்டைஃபண்டோடு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கம்பெனியில் இப்போ யாராவது வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அது சின்ன வயசுலேயே வேலை பார்க்கக்கூடிய தன்மையும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. 16 வயதிலிருந்து 27 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களில் பார்த்தீங்கன்னா பணிபுரியக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் குடும்ப பாரத்தை சின்ன வயசுலேயே தாங்கி பிடிக்கக்கூடிய தன்மையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், வாழ்க்கையினுடைய முக்கியமான ஆரம்ப புள்ளியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். 16 வயது முதல் 32 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக தள்ளி போய்கிட்டு இருந்த திருமணமானது நல்ல முறையில் நடைபெற ஆரம்பிக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாரிசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இருந்துட்டு இருந்த மனக்கோளாறுகள் இதெல்லாம் நீங்கி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஆரோக்கியமானது மேம்பட ஆரம்பிக்கும். தனியார் துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கும். சில பேருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரமோஷனுக்காக வெளியூர் போயிட்டு வர்றது, சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்காக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே
பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்கு இடப்பட்டு இருந்துட்டு இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கு. 33 வயதிற்கு மேல் 45 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தொல்லைகள் அகன்று நல்ல முறையில் பணியாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், வாழ்க்கையில் ரொம்ப சாதிக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதன்படி ஸ்டெப் வச்சு நல்ல சக்ஸஸ் காணக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய பதவிகள் தேடி வரும். வெளியூர் பிரயாணங்களால் ஆதாயங்கள் உண்டு. ஆசிரியர் பணியில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு இருந்துட்டு இருந்த பிரச்சனை, அதாவது பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு வருமானங்கள் கம்மியாக இருக்குது, நம்ம எப்படி தான் ஃபேமிலியை ரன் பண்ண போகிறோம் தெரியலை அப்படின்ற மாதிரியான மன கவலைகள் வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த சோர்வுகள் எல்லாம் நீங்கி வருமானங்கள் பல வழியில் கிடைப்பதற்கு உள்ள வேலைகளை பார்க்க ஆரம்பித்து அதன் பிறகு குடும்பத்தை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. 46 வயது முதல் 52 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய கட்டடங்கள் கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கும். புதிய மனைகள் வாங்கக்கூடிய யோகமானது கிடைக்கும். வீட்டில் தங்கம் பாத்திரம் முதலிய லாப வகைகள் அதிகமாக கிடைக்கும். எல்லா காரியமும் அரசாங்கத்தினுடைய அனுகூலத்தோடு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அரசு சார் உத்தியோகத்திலிருந்து ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும். அரசு சாரா தனியார் துறையாக இருந்தாலும் ஊதிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் சுமையிலிருந்து நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக சாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவர்கள் மற்றவர்கள்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதில் பெற்றவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக கேர் பண்ணக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த புத்தாண்டானது உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் மற்றவர்களை பற்றி மற்றவர்களினுடைய நலனுக்காகவும் எதிர்கால திட்டங்களை தீட்டுவதற்காகவும் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுல மிகச்சிறந்த கெட்டிக்காரர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். லைஃப்பில் இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி லைஃப்பை வந்து நல்ல முறையில் ரன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. 50 வயதிற்கு மேல் 65 வயதிற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய மனை யோகம், புதிய வாகன யோகங்கள், சொத்து பத்துக்கள்னால ஆதாயங்கள், சொந்த பந்தங்கள்னால மன மகிழ்ச்சிகள், வீட்டுக்கு உறவினர் வருகையினாலையும் நண்பர்கள் வருகையினாலையும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறது, தூரதேச திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போயிட்டு வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடைபெற ஆரம்பிக்கும். அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு பஞ்சம சனி சாதகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணங்களாகவும், வாரிசுகளுக்காக சொத்துக்களை மாற்றி அமைச்சு பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். தேவையில்லாத மருத்துவ செலவு வந்து உங்களுக்கு இருந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த மருத்துவ செலவுல இருந்து இப்போ நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், அதே சமயத்தில் உடம்புல இருந்துட்டு இருந்த தொல்லைகளுக்கு இவ்வளோ நாள் வந்து கேர் பண்ணாமல் நார்மலாக விட்டுட்டு இப்போ வந்து ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தங்களினுடைய உடம்புகளை வந்து சரி பண்ணக்கூடிய அளவுக்கு மருத்துவ செலவுகளை சரிவர செய்து உடம்பை பேணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு ஒவ்வொரு துறைகளையும் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. விவசாயத்துறையை சார்ந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றங்கள் கிடைக்கும். முதல் விஷயம், ஒவ்வொரு விஷயத்திலையுமே கிடைக்கக்கூடிய ஆதாய பலன் வந்து எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் விவசாயம் பார்க்குறவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் வந்து நஷ்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி பெருசாக தெரியும். ஆனால் வெளியில் பேசுகிறது நீங்கள் எந்த மாதிரி பேசுவீங்க அப்படின்னா, யாருப்பா சொன்னால் விவசாயத்தில் நஷ்டம் இருக்குன்னு, என்கிட்ட வந்து நல்ல லாபம் தான் இருக்குது, என்ன அதை நான் மட்டும் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மற்றவங்களுக்கும் கொடுக்கறதுனால தான் நஷ்டமாகுது, நான் ஏன் கொடுக்கணும், நான் மட்டுமே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுயநலம் கலந்த பேச்சுக்களும் உங்களினுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது வந்து வரும். காரணம் என்னன்னு கேட்டால், யாரும் உங்களை மதிப்பதில்லை என்று நீங்களாகவே ஒரு விஷயத்தில் இமேஜினேஷன் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போவீங்க. கணவன் மனைவிக்கு இடப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்கு எதிர்கால தேவைகளுக்காக தேவையுள்ள சில பயனுள்ள பலன்களை வந்து எதிர்பார்க்கறதுக்காக நீங்கள் சில விஷயங்களை வந்து பண்ணுவீங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும். வாரிசுகளுக்கு திருமணமானது நல்ல முறையில் நடைபெற ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது நீங்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு
வழக்கறிஞர்கள் துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் ரொம்ப வருஷமாக ஜட்ஜ்மெண்ட் போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்குமா, நானும் ரொம்ப வருஷமாக ஏங்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் வர மாதிரி இருக்குது, தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் வந்து உறவினர்கள் வருகையினால் அந்நியர்களின் மூலியமாக ஆதாயங்கள் கிடைப்பது அவர்களினுடைய தூண்டுதலினால் நடக்க ஆரம்பிக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கு. காவல்துறையில் பணிபுரியக்கூடியவர்கள், காவல்துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி மேலே சிற்சில சந்தேகங்கள், சின்ன சின்ன சண்டைகள், வம்பு வழக்கு, குடும்பத்துக்குள்ள வந்து குழப்பங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் வந்து ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி மேலில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மனைவியினுடைய தந்தை வழி சொத்துக்கள் ஆதாயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கு. போக்குவரத்து துறை, போக்குவரத்து துறையில் பணிபுரியக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அரசு உத்தியோகமாக இருக்கலாம் அல்லது தனியார் உத்தியோகமாக இருக்கலாம். ரொம்ப வருஷமாக உங்கள் மனைவி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நகையை வந்து வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த நகையை இப்போ வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஊதிய உயர்வு வந்து கிடைக்கும். ஊதிய உயர்வும் பதவியில் ஒரு அங்கீகாரமும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமாக நடிப்புத்துறை, சினிமா துறை, நாடகத்துறை, இந்த மாதிரி கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் பணிபுரியக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றம் தரக்கூடிய விஷயங்களாக லைஃப்பில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த விஷயம் இருக்கும். இந்த வருஷத்தில் உங்களுடைய திறமைக்கு தனி அங்கீகாரங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நாடகத்துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிற்சில தடைகள், சில கெட்ட பெயர்கள் வந்துட்டு நீங்கிற மாதிரியான ஒரு காலகட்டமாகவும் இருக்கு. ஸோ அந்நியர்களை நம்பி அவர்கள் பேசுவதை கேட்டு வீணாக மனதில் குழப்பத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம். புதிய முயற்சிகளில் இறங்குவது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். நாடகத்துறையில் பணிபுரியக்கூடியவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவி வழியில் கொஞ்சம் உடலை வந்து பார்த்துக்கிறது நல்லது, அதாவது உடலில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா உடல்நல குறைவுகள் வந்து சில காலத்தில் வந்து ஏற்படக்கூடிய விஷயத்தில் கிரக மாற்றங்கள் இருக்குது. நாடகத்துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சினிமா துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தம்முடைய துணை வாழ்க்கை துணை இருப்பாங்க இல்லையா, அவர்களினுடைய உடலில் அதிக அக்கறை காட்டுங்கள். காரணம் என்னன்னு கேட்டால் தேவையற்ற மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு பைரவ வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நன்மையை செய்யும். வியாழக்கிழமை தோறும் பைரவர வழிபாடு செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை வழிபடுவதன் மூலியமாக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அதன் பிறகு இசைத்துறையில் பணிபுரியக்கூடியவர்கள், இசை வல்லுநர்கள், மியூசிஷியன்ஸ், இசையினால் லாபத்தை ஈட்டக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருஷத்தில் ஏற்றம் தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் குடும்பத்தில் குழப்பங்கள் மற்றவர்களால் வந்து நீக்கிற மாதிரி இருக்கும். அந்நியர்களினுடைய பேச்சுக்களை குடும்பத்தில் உள்ள தங்களுடைய வாழ்க்கை துணை கேட்காத வரையில் எந்தவித குழப்பங்களும் தேராது. ஆகையினால் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆலோசனை வழங்குவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு வருது கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நகை தொழிலகம், அதுக்கப்புறம் ஆசாரின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம நார்மலாக அந்த தச்சு வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆசாரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளவு நாள் உங்கள் பணியில் இருந்த சுமைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதன் மூலியமாக வருவாய் ரெட்டிப்பாக பெருக ஆரம்பிக்கும். கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கு. அதன் பிறகு மொழி திருத்தும் நாவிதர்கள், அதுக்கப்புறம் ஆசிரியர் உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாசிரியர் விருது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். நாவிதர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்புகள் பெருக ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையோட தரத்தை உயர்த்துவதற்காக உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில முடிவுகளை எடுத்திருப்பீங்க. அது முன்னாடி எடுத்த முடிவு உங்களுடைய அத்தியாவசியம் நினச்சி அவசியம் இல்லாத ஒரு முடிவை எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த முடிவு வந்து தப்புன்றது இப்போ புரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்ய ஆரம்பிப்பீங்க.
அதனால் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய தரமானது உயர ஆரம்பிக்கும். உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை செய்யும். அதன் பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜென்ரல் மெரிட்ஸ், அதாவது பொதுவான பலன்கள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் பிரயாணங்கள் அதிகமாக காணப்படும். திவ்ய தேசங்களுக்கு போயிட்டு வருது, அதுக்கப்புறமா வெளியூர் வெளிநாடுன்னு சுற்றிட்டு வருது, அதுக்கப்புறமாக அலைச்சலினால் ஆதாயம் காணக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனில் எப்போதுமே டாப் தான். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே இயல்பாக சரஸ்வதி கடாட்சத்தை உடையவர்கள் அப்படின்றத சொல்லுவோம். ஆக எஜுகேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல பலாபலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், பொதுவாக தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசாங்க துறையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது அப்படின்றத நீங்கள் எப்போதுமே மற்றவங்களுக்காக ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு திறமை உடைய சாலிகளாக நன்றாக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். உங்களால் ஒரு பிரச்சனையை முடிக்க முடியாதுன்றது கிடையாது. முடிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக சீக்கிரமாக முடிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்கார ராசியாகவும் உங்களுடைய ராசியானது இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய பிரயாணங்கள்னால உங்களுக்கு மிகச்சிறந்த ஆதாயங்கள் கிடைக்கும். தெய்வ அனுகூலமானது அதிகப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும். தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனைகள் எல்லாமே மேலோங்க ஆரம்பிக்கும். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பதிவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.